சூது செய்வாரு. அவன் சொன்னா சொல்ல மாத்த மாட்டான். நாங்க எப்படி சொல்றீங்க? என்ன ஒரு நேரத்திலே என்னுடைய தம்பி அவனுக்கு எத்தனையோ மனைவி அதுல ஒருவள் சத்தியபாமா 12,000 கோபிகாத்திகள். ஆமாம். 8 பட்டவஸ்திரிகள். ஆமாம். ராஜா ருக்மணி மங்கைலட்சுமி இதிலே ஒருவர் சத்தியபாமா. அந்த சத்தியபாமா தனியா அழைத்துக்கொண்டு கங்கா நதியில சென்று நீராடி கொண்டு இருந்தார்கள். ஆமா. கரை மீது என் தம்பி அமர்ந்தான். சத்தியபாமா சென்று ஜலத்தை நீராடினார். அந்த நேரம் மாயமா ஒரு மலர் பாரிஜாத மலர் நதியில எடுத்து வந்தது. பாரிஜாத மலர் நதியில எடுத்து கொண்டு வருதுங்க. உட்பண்ணா எல்லா தாய்மாருக்கும் ஒரு ஆசை. அந்த பாரிஜாத மலரை பார்த்துட்டா சத்தியபாமா அவ அந்த மலர் வருத ஜலத்துல தாவி பிடிச்சால காப்படல பாரிஜாத மலர் எவ்வளவு அற்புதமா போகுது. அடுத்துக்கிட்டே போகுது. மலர் எனக்கு வேணும், என் கூந்தலை சுருட்டி கொள்ள வேண்டும். அந்த மலரை எனக்கு எடுத்து கொடுங்க, சீக்கிரம் வாங்க ஜலத்தி இறங்கி. அப்படி ஆயிடுச்சா கடமை. ஆமாங்க. ஓடுற நதியில போய் இறங்க முடியுமா? இறங்க முடியாது. நினைச்சா எதுவும் செய்வான், செயல்படுவான். இருந்தாலும் அவனுடைய மாய்க்கு காட்டுறதுக்கு மாளிகை சத்தியபாமா ஒரு மலருக்கு அவ்வளவு கஷ்டப்படுற. ஆமா. உனக்கு 1000 மலர் மறுபடி செய்யறேன் அப்படின்னு அந்த மலை எங்கே? பொன்னுலகத்திலே தேவலகத்திலே. ஆமா. தேவேந்திர நந்தவனத்திலே இந்த பாரிஜாத மலர் எங்கிருந்து? பொன்னுலகத்துல தேவலோகத்துல. ஆமாங்க. அந்த மண்ணுலகத்தில் இருந்து கங்கா நதியில இருந்து நினைத்தா தேவேந்திரன். ஆமா. அந்த நந்தவனமே வந்து எங்க வந்தது? பூலோகம். ஆமா. சத்தியபாமா ஜலத்துக்கிறார். ஆமா. கரை மீது வந்து அவன் பக்கத்துல சத்தியபாமா நீரை விட்டு வாடி ஆசைப்பட்ட மலர் பாரு நந்தவனமே வந்துடுது அப்படின்னு காமித்தாங்க. அந்த மாதிரி பெருமையான வருமா? கொண்டு வரக்கூடிய நந்தவனத்திலே பூலோகம் வர செய்தார். உன் நம்பிக்கை திருமணம் செய்வானோ செய்ய மாட்டானோ, என் வார்த்தைக்கு ஒப்புக்கொள்வானோ ஏற்றுக்கொள்ள மாட்டானோ. அப்படி அவர் முடியும் என்று சொன்னா முடியும். ஆமா. ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டா அண்ணா திரியோத மன்னருக்கு நம்ம தங்கையை கொடுக்கணும் அப்படி சரின்னு தலையாட்டி என்று சொன்னா திருமணமே முடிஞ்ச பாவனை. ஒருவேளை அவரு முடியாதுன்னு சொல்லிட்டா முடியாது காரியம் முடியாது. முடியாது காரியம். என் தம்பி முடியும் என்று சொன்னா முடிஞ்ச பாவனை. முடியாதுன்னா காரியமே முடியாது. அண்டமே இடிந்து விழுந்தாலும் சரி ஆழிய சொல்லக்கூடிய சமுத்திரம் பொங்கி இந்த உலகமே ஜலப்பிரளம் புரண்டாலும் சரி
முடியே முடியாது. சரிங்க ஏங்க சரி அவருடைய விருப்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க விருப்பத்தை கேக்குறேன். உங்கள் மனதிலே உங்க தங்கை சுமதியை யாருக்கு கொடுக்கலாம் என்று உங்களுடைய மனக்கருத்து ஒரு ஒரு முடியா ஒரு என் மேல ஒரு சந்தேகமா அதிகமா கேக்குதுங்க. முடியா ஒரு வார்த்தை சொல்லுங்க. முடியா அகத்தின் அழகி முகத்தில் தெரியுமா? அடுத்ததை காட்டுமா? அலிங்கம் போல் கண்ணாடி சொல்லுவாங்க. அடுத்ததை காட்டுமா? கட்டுகளவு முகம். ஆமா என் முகக்குரிய உடலாக பார்க்கிறிய உனக்கு முகமாட்சியோட சந்தோஷமா இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்கள் வாச்சாவே சொன்னா என் மனம் சந்தோஷப்படும். உங்க அண்ணா விலைக்கு நான் கொடுக்க எனக்கு சம்மதமா கேட்கிறீங்க. ஆமா ஐயா சம்மதம். அந்த சர்ப கோடி படைத்த தனந்தூரி யோதனுக்கு தங்க சுபத்திரைய இந்த சுபத்திரை கல்யாணத்தை 2 வாத்தியார் எதிர்க்காங்க. யார் யாருங்க? செங்காடு மாசலாமணி வாத்தியார் எதிர்க்காரு. ஆசிரியர் ஒன்றி தலங்க வாத்தியார் எதிர்க்காரு. ஆமா தங்கவேல வாத்தியார். தங்கவேல ஆசிரியர். இந்த வரியில துரியனுக்கு தனரேக வைத்த தனம் படைத்தவன் அவன் கை வந்து தனரேக வைத்த கையா. தனரேக வைத்த கை ஒரு பொருள் மேல கரத்தை வைத்தால் அது வளர்ந்துட்டே வருமா? வளர்ந்துட்டே வரும். சர்ப்ப கொடி படைத்த தனங்கர துரியோதனுக்கு தனரேக வைத்த துரியனுக்கு அப்படிப்பட்ட தனரேக வாய்த்த கரம் படைத்த மாப்பிள்ளைக்கு கொடுக்க நம்ம என்ன சந்தேகமாயா? மகாராஜோ எங்க பாட்டி ஒண்ணு கொள்ளமாக்குதுங்க. கூப்பிட்டு கை வச்சீங்கன்னா வந்துடும். உங்க பார்த்தா 1, உங்க அப்பா ஒண்ணு பார்த்தா 2, உங்க பாட்டி பார்த்தா 2. ஆமா உங்க பாட்டனை பார்த்தா 3 எல்லாம் வச்சியே கால எப்பறா என்ன செய்வது? காலத்துல இப்படியேதான் இது 2 1 ஆனா உங்களுக்கு பார்த்து எப்படி குள்ளமா இருக்கு? அது எனக்கு மேல தான் இருக்காது, உன்னோட கம்மியா தான் இருக்கும். ஏய் பொருள் மேல கரத்தை வச்சாதான் வளரும். ஆமா இந்த மாதிரி மனிதர் மேல வச்சா ஏன் வரப்பிரசாதம் அவன் பிறப்பு அப்படி அப்படிப்பட்ட உங்களுக்கு வாய்த்த துரியோதன மகாராஜாவுக்கு கொடுக்க என் மனம் சம்மதம். சந்தோஷங்க. சரி இருந்தாலும் தம்பியை கேட்டு ஒப்புதம் தரீங்களா? சாப்பிட்டு ஓய்வு கொள்ளுங்கள். அது வேணும். தம்பி அழைத்து என் கருத்தை உரைத்து அவன் கருத்தை அறிந்து உனக்கு தாமதம் தானே? எனக்கு தங்குவதற்கு விடுதி வேண்டுமே. ஓய்வு விடுக்கத்தானே? ஆமா சீக்கிரம் ஓடு. ஒரு அரை அவருக்கு கொடு. என்ன எகிரிக்கு ஓடுற? அடிக்க சொல்லல. அவர் தங்கி ஓய்வெடுக்க அடியா இருக்கணும். வராதவர் வந்துகிறாரியே உள்ள தள்ளி விரிகிறியா? சொல்றியே ஆமா போட்டுக்கினு கற்றது என்னைக்குமே மறக்கூடாது. சரிங்க. 2 ஆண்டு இப்படி வைப்பாரு நான் நம்பவே இல்லை. உள்ளத்தள்ளி விடுற கவுனி என்ற ஆமா அந்த அம்மா என்னன்னா நீ உள்ளத்தள்ளி விட்டு வெளியே தாப்பால் போட்டு உட்காருன்ற நீ செத்தான்னு ஒத்துக்கிற. எதுக்கு அவரை தள்ளி விடுற? நீ எதுக்கு தாப்பால் போட்டு ஏண்டா எப்பேர் கொண்டவன்? ஆமா உன் மொண்டாட்டி ஆண்ட என்ன தள்ளி விட்டு நீ வெளியே திரும்ப மல்லத்துக்கு வாங்க போறா? போதனங்க போதன அருமையா. அட உன்னால முடியல இந்த புண்ணியான உட்காரு. நீ அறியாத தூங்கி. ஆமா அவர் பரிந்து தூங்கிட்டு வரா. ஏங்க மொண்டாட்டி சமையல் பாக்குது அவ்வளவு அருமையா இருக்குங்க. சமையல் பாக்கு வராதர் வந்திருக்கிறாரு. அதனால ஆமா நீங்க போஜனம் புதிக்கும் போது யாராவது பார்த்தா கண் போடுன்னு சொல்லுவாங்க. அதனால தினமால காவல உட்காந்துக்க போறேன் அப்படி சொல்லிக்கோ. நாடியா சரிடி மிளகு ரசங்க. ஏண்டா
போய் காவல்காரன் வீட்டுலடா நான் போஜன புஜிப்பது. இந்த ரசம் சக்கரவர்த்தி அரண்மனையில சமையல்காரி. அப்படி வாடா. நீங்க மனது இல்லைங்க சங்கோச்சப்படாது. மன சஞ்சலமாயி போச்சு. இல்ல இல்ல இவங்க மனைவி வந்து எங்க வீட்டு வேலைக்காரி. சமையல்காரியா? ஆமா ஆமா. வேண்டாப்பா. சமையல்காரி இல்ல, என் தங்கை தான் சமைக்கும். இருந்தாலும் எடுபடி சமையல் பாகத்துக்கு உதவி. ஏன்னா உன் மனைவி நல்லா சமைப்பாளா? அருமையா சமைப்பாங்க. அப்படியா? ஆமா. அந்த ரசமும் பொரியல பண்ணுவா பாருமா. ரசமும் பொரியலும். ரசமும் பொரியல் தனித்தனியா பண்ணலாம். தனித்தனியா சேர்த்து பண்ண சொல்றாங்க. இப்படிதான் பண்ணிக்கிறானா? அப்படிதான் பெருமையா இருக்குதுன்னா. அவ்வளவு அருமையா. ஓ அது யாரு நீங்க பாரு. எந்த நேரமா இடுப்புல ஒட்டிக்கிட்டு என்னடா பண்ணுவோம் காலையில அடுப்பு வந்து தள்ளி போடா. ஏன்டிப்பா இன்னைக்கு நீ மானத்தை வாங்குறியடி? எல்லா நேரமும் பாத்துக்கிறாங்க புடிச்சு ஏய் வாய் மோரியாடி. வாரி நீ சீக்கிரம் சீக்கிரம் ஓடி ஓடி. என் தம்பி கல்லற ஆடி அண்ணா தந்து அத்தனை விடு.